ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாத்துக்குமே. இந்த தமிழ் புத்தாண்டு 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சில பதிவுகளில் பார்க்க போகிறோம். அதுதான் இனி வரப்போகிற பதிவுகள். தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14/4/2026 அன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு சதய நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வருது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருடம் மிக 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 சிறப்பான வருடமாக உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வணங்கிட்டு உங்களுக்கு இந்த வருட நட்சத்திர பலன்கள் பற்றி சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம படிப்பு, ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது படிப்பு தான். எல்லாருக்குமே சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம என்ன நாலேஜை எடுத்துக்கிறோமோ, படிப்பு அப்படின்றது நம்ம வெறும் ஏட்டு படிப்பாக மட்டும் எடுத்துக்க தேவையில்லை. இந்த உலக அறிவு, உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம ஒரு நாலேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது கொடுக்கறது கேது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நமக்கு இந்த உலக அறிவை, நமக்கு இந்த பொது அறிவு, ஒரு மனிதர் எப்படி வாழணும் அப்படின்ற விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கறது புதன் கிடையாது. புதன் புத்தக அறிவு, ஏட்டுக்கல்வி தான் புதன். ஆனால் ஞானக்காரகன் அப்படின்னா அது கேது தான். அந்த ஞானக்காரகனுடைய முதன்மை கடவுள் விநாயகர் தான், ஓகேங்களா? அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த விநாயகரை கும்பிட்டு இந்த புத்தாண்டு பலன்களை ஆரம்பிக்கலாம். அதுவும் இல்லாமல் நமக்கு எப்போவுமே முதல் அந்த தொடக்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். அந்த கேதுவுடைய அதிதேவதை விநாயகர், ஓகேங்களா? அதனால் அவரை கும்பிட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். முதல்ல அஸ்வினி நட்சத்திர பலன்களை பார்த்துடலாம். அப்படியே 27 நட்சத்திர பலன்களையும் லைனாக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல படிப்பு அப்படின்ற விஷயத்துக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதாவது அஸ்வினி நட்சத்திர குழந்தைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க ஜாலியாக விளையாடின மாதிரி படிச்சிடுவாங்க. அதாவது நான் சொல்கிறது ஒரு 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்க ஈஸியாக ஜாலியாக படிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு மேலே 10th +2 எழுதுகிறாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்கணும். அதுக்கு மேலே கல்லூரி படிப்பு, அதுக்கும் மேலே முதுகலை, அந்த விஷயங்கள்லாம் படிக்கிறவங்களுக்கு இன்னுமே கூடுதல் கவனம் இருக்கணும். அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க பார்த்தீங்களா? அவங்க கொஞ்சம் ஒரு 40 வயசுக்கு மேலே எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க வேறு மேல் பதவிகளுக்கெல்லாம் போகணும், ப்ரமோஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் ரொம்ப சுலபமாக அந்த பரீட்சைகள் இருக்காது. அதனால் படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க குழந்தைகளை தவிர மிச்சம் இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷம் நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்கள் ரொம்ப நல்லா படிச்சிடுவாங்களா, பெண்கள் ரொம்ப நல்லா படிச்சிடுவாங்களா அப்படி எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் பொதுவாகவே ஆண்களும் சரி பெண்களும் சரி ஓரளவுக்கு சுமாராக தான் இந்த வருஷம் கொண்டு போக முடியும் படிப்பில். வெளிநாடு போய் படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமம்தான். நீங்கள் கிளம்பி போகிறது அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதனால் வெளிநாடு போய் தான் படித்தே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்காம போக முடிஞ்சால் போயிடுறேன், இல்லைன்னா இங்கேயே படிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்துக்கோங்க. அதுதான் நல்லது. அதே போல் அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக எழுதணும். அது ரொம்ப முக்கியம். அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தையும் நல்லா பார்த்துட்டு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான முழு முயற்சிகளை எடுங்க. கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் வேறு என்ன வேலையில் இருக்கீங்களோ அதையே தொடர்றது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான படிப்புகள் படித்தா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை நிபுணர், மனநல மருத்துவர், தையல் கலை சம்பந்தப்பட்ட படிப்புகள், அந்த மாதிரி ரொம்ப நுண்மையாக படிக்கக்கூடிய படிப்புகள் படிக்கிறது உங்களுக்கு மிக மிக சிறப்பு. அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்புக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். என்ன மாயோன்னே தெரியாது, இவ்வளவு நாள் மக்கு மாதிரி படிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தவங்க கூட இந்த வருஷம் சூப்பராக படிப்பாங்க. உங்களால் அம்மா அப்பானாலேயே நம்ப முடியாது, இவன் படிப்பானான்னு நினச்சிட்டு இருந்தேனே இவ்வளோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு
நினைப்பீங்க. அந்த அளவுக்கு மிக மிக சிறப்பாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் சூப்பராக படிப்பாங்க, எந்த வயசுக்காரங்கெல்லாம் சூப்பராக படிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சின்ன குழந்தைகளும் சரி, 10th +2 எழுதுகிற மாணவர்களும் சரி, கல்லூரிக்கு போன மாணவர்களும் சரி, முதுகலை படிக்கிற மாணவர்களும் சரி, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வருஷம் அவங்க எழுதுறது மிக சிறப்பாக எழுதிடுவாங்க. ஆனால் அவங்களோட நேரப்படி அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவங்க எழுதுறது மிக மிக சிறப்பாக எழுதுவாங்க. அதே போல் இந்த IAS IPS அவங்களும் மிக சிறப்பாக அந்த மாதிரி பெரிய படிப்புகளுக்கு எழுதுகிறவங்களும் நல்லா பண்ணுவாங்க. அதே போல் ப்ரொமோஷன்ஸ்க்காக பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறவங்க, அப்புறம் நீட்டு, JEE, நாட்டா அந்த மாதிரி எழுதுகிறவங்களும் மிக மிக சிறப்பாக எழுதுவாங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி படிப்பு 2 பேத்துக்குமே நல்லா வரும். மறதி அப்படிங்கிறது இருக்காது. அதுதான் ரீசன். நல்லா இந்த வருஷம் இவங்களுக்கு என்ன படிச்சுட்டு போனீங்கனாலும் எழுதி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் படித்ததெல்லாம் அப்படியே ஞாபகத்தில் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும், இந்த வருஷம் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் அவங்க நினச்சது கட்டாயம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சொல்லிட்டனே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இது நடக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு 30% பேருக்கு தான் பொது பலன்கள் பலிக்கும். மிச்சம் இருக்கவங்களுக்கு அவங்க சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதுபடி தான் நடக்கும். அதனால சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பரணி நட்சத்திரக்காரங்க என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொதுவாக பியூட்டிஷியன், அழகு கலை அது படிக்கலாம். அதே போல் இந்த டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கோர்ஸ் இருக்குது, அது படிக்கலாம். அதே போல் தையல் கலை அப்படிங்கிற விஷயத்துலையும் தேர்ச்சி அடையலாம். உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த கேக் செய்கிறது, அந்த மாதிரி ரிச்சான ஃபுட்டு செய்கிறது. ஏன்னா பரணிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் அப்படின்னாலே அவங்க ரிச்சான இனிப்பு வகைகள், அந்த மாதிரி கேட்ரிங்கில் அந்த மாதிரி விஷயங்கள் படிக்க முடிஞ்சவங்களும் தாராளமாக படிக்கலாம். அடுத்து பராபவ வருடம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் படிப்பு. நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு படிப்பு சூப்பராக வரும். நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவும் பேசாமல் இருந்துக்கும், அவ்வளோதான். அதனால் உங்கள் சுய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான படிப்பை கொண்டு தரும். ஓகே, இங்கே நான் படிச்சிடுறேம்மா, என்னால் வெளிநாடு போய் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட முயற்சி தான். நீங்கள் எடுக்கக்கூடிய கடும் முயற்சி தான். அதுவும் கடுமையான கடும்னு போட்டுக்கோங்க. அவ்வளோ கடுமையாக நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நடக்கும். மேல் படிப்புக்காக எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரமோஷனுக்காக எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, நீட், JEE, நாட்டா அந்த மாதிரி எல்லாம் எழுதுகிறவங்களும் மிக கடுமையான முயற்சி எடுத்தாகணும். எதுக்கும் உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, MBA, HR அந்த மாதிரி தலைமையேற்கும் பண்புகள் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கண், பல் போன்ற மருத்துவ படிப்புகள் படிக்கிறதும் மிக மிக சிறப்பு. ரோகிணி நட்சத்திரம், இந்த பராபவ வருடம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பாவப்பட்டவங்க தான். அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் இந்த வருஷம் அவ்வளவா இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷமெல்லாம் சூப்பராக இருக்கும். அவங்க எவ்வளோதான் சுய முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க, பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. பட் கொஞ்சம் அஷ்டமஸ்தானங்கள்லாம் வேலை செய்கிறதுனால 4 கிரகங்களோட பயிற்சியும் வச்சு தான் இந்த பலனை நம்ம எடுக்கிறோம். அதில் சில கிரகங்கள் அவங்களுக்கு சுத்தமாக ஒத்துழைக்காததுனால அவங்களோட முயற்சிகள் எல்லாம் வீணாக தான் ஆகுமோ தவிர அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு தராது ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாடு யோகம் இருக்கா, வெளிநாடு போய் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் தடை ஏற்படுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கேளிக்கை விஷயங்கள் நிறைய இவங்க ஈடுபடுவாங்க. அதனால் அவங்களுக்கு படிப்பு இன்னும் கூட பல விஷயங்கள் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அந்த அது படிக்கலாம், கேட்ரிங் எடுத்து படிக்கலாம், இரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ படிப்பு எடுத்து படிக்கலாம், மனநலம் சம்பந்தப்பட்ட படிப்புகளும் மருத்துவ ரீதியாக படிக்கலாம், சைக்காலஜி படிக்கலாம், பால் பதப்படுத்தும் தொழில் படிப்புகள் இருக்குது, அது மாதிரி படிக்கலாம், நீர் மேலாண்மை அந்த விஷயங்கள் படிக்கலாம், பலரசம் பதப்படுத்தும் தொழில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது சம்மந்தமாக படிக்கிறது இவங்களுக்கு சிறப்பு தரும். அடுத்து மிருகசீரிஷம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த
பராபவ வருடம் படிப்பை தருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுது இந்த வருடம் இல்லைங்களா? சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களோட பயிற்சி வச்சு தான் நம்ம இந்த பலனை எடுக்கிறோம். அதில் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் சனி சூப்பருங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி குருவும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கார், அவரும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேது மிக 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 சிறப்பாக இருக்கார். ஆனால் இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற ஒரே பார்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான். அதனால் பாதிப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த ராகு கொஞ்சம் கூட ஒத்துழைப்பே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாடு படிப்பு அப்படின்ற ஆசையை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இங்கேயே படிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுங்கள். அதையும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை போய் ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுங்க. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு போகிற அம்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளம்பி போயிடலாம். நான் சொல்கிறது பொதுவாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்கிற பலன் இது. அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். இங்கே உள்நாட்டில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் ராகு கொஞ்சம் கெட்டு இருக்கனால உங்களை வந்து வேறு பல விஷயங்களில் கவனம் செலுத்த வச்சு இந்த படிப்பை கெடுக்க பார்ப்பார். அதுவும் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப கவனமாக சொல்கிறேன். இந்த தேவையில்லாத இந்த போதை பழக்க வழக்கங்கள், அந்த விஷயங்களை கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு, இன்றைக்கி ஸ்கூல் மாணவர்களுக்கு கூட அந்த பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள்கிட்டையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. புரியுதா? நிறைய கேங்கெல்லாம் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களை படிக்கவே அவங்க விட மாட்டாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போலீஸ், இராணுவம், தீயணைப்புத்துறை, அந்த மாதிரி அந்த சீருடை படிப்புகள் என்ன வேணாலும் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த தனிப்பட்ட பாதுகாப்பு, விஐபிஸ்க்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து படிப்பு அப்படின்ற விஷயத்தை விட உடல் பலம் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது இந்த கேலரி ஸ்டண்ட் எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, சண்டை பயிற்சி, அந்த விஷயங்கள்லாம் படித்து வச்சுக்கிட்டா கூட இந்த மாதிரி பின்னாடி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும். கார் டிரைவர்ஸ், பஸ்ஸு, ட்ரக்கு, ட்ரெயின், ஃப்ளைட்டு, விமானிகள் கூட இதில் வருவாங்க. அந்த தொழில்நுட்பங்களையும் படித்து வச்சுக்கலாம். அதே போல் மருத்துவ படிப்புகள், சர்ஜன் ஆகலாம், குழந்தை நல மருத்துவர் ஆகலாம், பெண்கள் நல மருத்துவர் ஆகலாம், பிரசவம் அந்த மாதிரி பண்ணுற கைனகாலஜிஸ்ட், அந்த மாதிரி டாக்டர்ஸ் ஆகலாம். இது வந்து ஆண் பெண் இருவருக்குமே பொதுவான பலன் தான். அதே போல் நீட் எழுதுகிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். குருவும் சிறப்பு, கேதுவும் சிறப்பாக இருக்கனால நீட் எழுதுறதுல பிரச்சனை இருக்காது. திருவாதிரை நட்சத்திரம், பராபவ வருடம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் புத்திசாலிகள் ஃப்ரெண்ட்ஸ். ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சகல முயற்சிகளையும் படிப்புக்காக எடுப்பாங்க, அதில் வெற்றியும் அடைவாங்க. அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. அதனால் முதலே அவங்க வெளிநாடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க என்னென்னலாம் அவங்களே பண்ணிக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் வெளிநாடு போகிறது இந்த வருஷம் அவங்களுக்கு உறுதியாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். படிப்புக்காக வெளிநாடு போகிறது அவங்களுக்கு உறுதியாக நடக்கும். அதே போல் இங்கே இருக்கிற மாணவர்களும் மிக சிறப்பாக படிப்பாங்க. நீட்டு, ஜேஇ, நாட்டா போன்ற போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்களும் சிறப்பாக பண்ணுவாங்க. ப்ரமோஷனுக்காக பேங்கிங் எக்ஸாம்ஸு அந்த மாதிரி எழுதுகிறவங்களும் சிறப்பாக பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவங்களுக்கும் இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கும். எல்லா வயதினருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இவர்கள் என்ன படிப்பு படிக்கலாம், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்ன சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த வருஷம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பில் அவ்வளவா நாட்டம்
இருக்காது. இந்த சின்ன குழந்தைங்க 10th +2 எழுதுகிற குழந்தைங்களோட பெற்றோருக்கு தான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். அவங்களுக்கு படிக்க சொல்லி ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க படிக்கணுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் கிரகங்கள் எதுவுமே அவங்களுக்கு சாதகமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்களுக்கு வந்து கேளிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் கிரகங்கள் கொடுக்குதோ தவிர அந்த முயற்சி எடுக்கணுங்கிற 4, 6ஆம் பாவங்கள் அவங்களுக்கு செயல்படாமல் 5, 11ஆம் பாவங்கள் செயல்படுறதுனால அவங்க விளையாட்டுத்தனமாகவே தான் இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் ஒரு அசால்ட்டாக தான் கையாளுவாங்க. அதே போல தான் இந்த போட்டித் தேர்வுகள், மேல் படிப்பு, ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் எழுதுகிறவங்களுக்கும் அப்போது அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமோ தவிர இந்த வருஷம் முயற்சி பண்ணணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. இப்போ நான் சொன்னதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் நீட்டெல்லாம் எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நேரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா தான் எழுதுவீங்க. இது வந்து பொது பலன் மட்டும்தான். ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் இது பொதுவான விஷயம். என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் MBA ஃபினான்ஸ் படிக்கலாம், பேங்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கலாம், ஜுவல்லரி டிசைனிங் படிக்கலாம், குழந்தை நல மருத்துவருக்கு படிக்கலாம். அதுபோல் சில குறிப்பிட்ட படிப்புகள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரியான படிப்பு நிலைமையை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் படிப்பில் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னா ஸ்கூல் மாற்றம் அந்த மாதிரி ஏதாவது ஏற்படும். கல்லூரியில் படிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக அந்த கல்லூரியை மாறி வேறு ஒரு இடத்துல போய் படிக்கிற மாதிரி இருக்கலாம். அல்லது அவங்க எடுத்திருக்கிற கோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வருடம் அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருந்த இடத்துலேருந்து மாறி போய் இன்னொரு இடத்துல படிக்கிற மாதிரி ஆகலாம். அல்லது ஊரே மாறி வேறு ஊருக்கு போய் அங்கே படிக்கிற மாதிரியும் ஆகலாம். பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இவங்க எடுத்து படிக்கலாம். மூட்டுக்கள், குடல் சம்மந்தப்பட்ட மருத்துவ படிப்புகள் படிக்கலாம். அதே போல் தொழில் படிப்புகளாக இந்த பினாயில் மேக்கிங், சோப் மேக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் படிக்கலாம். ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா IIT அந்த மாதிரி அந்த பெரிய ஹெவியான மிஷின்களில் வேலை செய்கிற படிப்புகள் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அரசாங்க தேர்வுகள் எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எழுதலாம். உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதுவும் சின்ன சின்ன வேலைகளுக்கான, மிகப்பெரிய படிப்புகளுக்கான வேலைகளுக்காக இல்லாமல் சின்ன சின்ன இந்த குமாஸ்தா அந்த மாதிரியான வேலைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த தேர்வுகளில் வெற்றி கிடைச்சி வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் படிப்பை எப்படி தருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மிக 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 சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு தான் மிக மிக சிறப்பாக படிக்க முடிஞ்ச மாதிரி இந்த வருடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சின்ன குழந்தையிலேருந்து பெரிய கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வகுப்பில் அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் அது அப்படியே அவங்க மண்டையில் ஏற்றிட்டு வந்துடுவாங்க. வீட்டில் வந்து படிக்கணும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்கவே இருக்காது. இந்த 10th பசங்க +2 மாணவ மாணவிக்கு தான் திரும்பியும் உட்காந்து படிக்கணுமோ தவிர வேறு வகுப்புகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெருசாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இல்லாத அளவுக்கு நல்லா அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருட கிரகநிலை அந்த மாதிரி அவங்களுக்கு வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆராய்ச்சி படிப்புகள் ஓகேங்களா, PhD எல்லாம் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே அதாவது இது வரைக்கும் ஏதோ கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி புரியாத மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு புரியும். சட்டுன்னு புரிஞ்சிரும். அதுக்கான நோட்ஸ் அவங்க எடுக்கும்போது ஈஸியாக நிறைய எல்லாம் எடுத்து நல்லா ஃபைல் பண்ணி வச்சுப்பாங்க. பின்னாடி எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதே போல் நீட்டு, JEE அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, ப்ரமோஷனுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க எல்லாருமே மிக மிக சிறப்பாக இந்த வருஷம் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அதாவது ரிலாக்ஸ்டாக படித்தேன், கஷ்டமாக இருந்தது அப்படிலாம் இல்லாமல் போனேன், கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, ஜாலியாக எழுதிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இந்த வருடம் இருக்குது.
வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிப்பு சூப்பராக வரும்னு சொன்னீங்களே, அப்போ நான் வெளிநாடு போனாலும் சூப்பராக படிப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலையே, நீங்கள் பிறந்த ஊர்லேயே நீங்கள் சிறப்பாக படிக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுமோ தவிர, வெளிநாடு போகிற யோகம் அவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு இல்லை. இதை நான் சொன்னேங்கிறதுனால அப்செட் ஆகிடாதீங்க. உங்கள் சுய ஜாதகங்களை ஒரு தடவை அலசி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுறது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நரம்பியல் எடுத்து படிக்கலாம். நியூரோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நியூரோ படிக்கலாம். லைப்ரரியனுக்கு படிக்கலாம். வக்கீல் ஆகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். இசிஇ படிக்கலாம். ட்ரிபிள்இ படிக்கலாம். இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்கலாம். இந்த 4 கிரகங்களில் சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களில் உங்களுக்கு சனி மட்டுமே அரசாங்க தேர்வுகளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்காரோ தவிர மற்றவங்க யாரும் இல்லை. அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இதுக்குமே நான் சொல்கிறது உங்கள் சுய ஜாதகங்கள் இதுக்கான பதிலை உங்களுக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மகம் நட்சத்திரக்காரர்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் எப்படி இருக்குது, அது படிப்பை தருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்குது. படிப்பில் அவங்களுக்கு தங்கு தடையே இல்லை. நல்லா படிப்பாங்க எல்லா வயதினருமே. +2 10th எழுதுகிறவங்க ஈஸியாக எழுதிட்டு வந்துடுவாங்க. மிக சிறப்பாக இருக்கும். அதனால் அம்மா அப்பா அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே அவங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை மட்டும் அவங்களுக்கு சொல்லுங்கள், போதும். அதே போல் கல்லூரியில் இந்த வருஷம் சேர்றவங்களும் என்ன கோர்ஸ் கிடைக்குதோ அது சந்தோஷமாக எடுத்துப்பாங்க. எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களாலாம் இருக்க மாட்டாங்க. அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க தாராளமாக போய் படிக்க முடியும். நான் உங்களுக்கு முதலேருந்தே சொல்கிறேன், 30% தான் பொது பலன்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வேறு ஏதாவது வித்தியாசமாக உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான படிப்புகள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் அந்த துறை சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம். இன்சூரன்ஸ் துறை படிக்கலாம். மருத்துவத்தில் சர்ஜன் ஆகிற மாதிரி படிக்கலாம். பயாலஜி படிக்கலாம். லேப் டெக்னீஷியன்ஸ் அந்த கோர்சஸ் படிக்கலாம். ரசாயன சம்மந்தப்பட்ட துறையில் கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பொதுவான விஷயந்தான். அடுத்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் படிப்பை தருமா அப்படின்னு பார்த்துடலாமா? பூர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமந்தான் ஃப்ரெண்ட்ஸ் படிப்பு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சனி கேது 2 பேருமே உங்களுக்கு விரயஸ்தானாதிபதிகளாக வர்றதுனால உங்களுக்கு இந்த வருடம் அவங்க படிக்கிற விஷயத்தில் தான் பிரச்சனையே கொடுப்பாங்க. புக் எடுத்து வச்சாலே துக்கமாக வரும். ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு அப்போ தான் பாத்ரூம் வரும். இல்லை எனக்கு தூக்கம் வருதுமா, எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு எதாவது ஒன்று சொல்லி படிக்கிறதுக்கு எவ்வளோ இடைஞ்சல் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ இடைஞ்சலும் பண்ணுவாங்க. காலேஜ்க்கெல்லாம் போகிற பசங்க புக் எடுத்து வச்சாலே அவங்களுக்கு வேறு மாதிரி எண்ணங்கள் தான் வரும். பேசாமல் இருக்கலாம், படுத்து தூங்கிடலாம், அப்படி தான் தோணுமோ தவிர படிக்கவே தோணாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப முயற்சி எடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த 10th +2 எழுதுகிற குழந்தைகளுக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தடை ஏற்படுத்த பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் தான் முயற்சி பண்ணி படிக்கணும். இதுக்கு பயப்பட தேவையில்லை. உங்கள் சுய ஜாதகங்கள் இது பொது பலன் தான். உங்கள் சுய ஜாதகங்களையும் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம். போட்டித் தேர்வுகள், ப்ரமோஷனுக்கான தேர்வுகள், அரசாங்க தேர்வுகள் இதெல்லாம் எழுதுகிறவங்க உங்களுக்கு நிறைய மறதி வரும். நிறைய மறதியை கொடுப்பார். சனி விரயஸ்தானத்தில் இருக்கும்போது நிறைய மறதிகளை கொடுப்பார். கேது விரயஸ்தான அதிபதியாக வர்றதுனால உங்களுக்கு அந்த படிச்சிருப்பீங்க ஆனால் அது ஞாபகமே வராது. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் இதையெல்லாம் நீங்கள் அடுத்த வருஷம் எழுதலாம் அப்படின்னு தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. வெளிநாடு போக முடியுமா? நான் போய் இந்த வருஷம் வெளிநாடு போயிட்டு நான் +2 முடிச்சாச்சு, இல்லை காலேஜ் முடிச்சுட்டேன், மேல் படிப்புக்காக நான் வெளிநாடு போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். ஏன்னா சனி விரயஸ்தானம் வச்சு உங்களை இந்த நாட்டில் பிறந்த இடத்துலேருந்து வெளியே தள்ள தான் பார்ப்பார். அதனால தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூர நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்டீரியர் டிசைனிங் படிக்கலாம், ட்ரெஸ் டிசைனிங் படிக்கலாம், வெள்ளி நகைகள் சம்மந்தப்பட்ட டிசைனிங் கோர்சஸ் இருக்குது, அது படிக்கலாம், பியூட்டிஷியன் படிக்கலாம், ஆர்கிடெக்ட் ஆகலாம், பரதம், பாட்டு, ஓவியம் அது போன்ற கலைகள் படிக்கலாம். அடுத்து
உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே நார்மலாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஓஹோஹோன்னு 6ஆம் பாவமும் வேலை செய்யலை, ரொம்ப மோசமாக 12ஆம் பாவமும் வேலை செய்யலை. அதனால விரயஸ்தானமும் இல்லை, வெற்றி ஸ்தானமும் இல்லைங்கிறதுனால அவங்க இது வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்க. நல்லா படித்தவங்க நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் சாதாரணமாக படித்தவங்க ரொம்ப சுமாராக படித்தவங்க சுமாராக படிப்பாங்க, இல்லை ரொம்ப மோசமாக தான் இருந்தாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு நினச்சிட்டு இருக்கவங்களோ இந்த வருடமும் அப்படியே தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு எந்தவித முன்னேற்றமும் இல்லை, பின்னடைவும் இல்லை. கல்லூரி படிப்பை முடிச்சாச்சு, மேல் படிப்பு படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட வேண்டாம், இந்த ஒரு 2 வருஷம் ஜாபுக்கு போகலாம், அதுக்கப்புறமா மேலே படிச்சுக்கலாம் அப்படி தான் நினைப்பாங்களோ தவிர இந்த வருஷம் படிக்க முயற்சி எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வுகள், ப்ரமோஷனுக்கான தேர்வுகள், அரசாங்க தேர்வுகள் இதெல்லாம் எழுத நினச்சிட்டு இருக்கவங்க கூட ஒரு சலிப்பாக தான் இருப்பாங்க. எழுதணுமா வேண்டாமா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சலிப்பு தட்டுற நிலைமையில தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ கிரகநிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த நீட்டு அந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்க கொஞ்சம் உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் சூப்பராக இருக்குது நேரங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எழுதிடுவீங்க. என்னம்மா உத்திர நட்சத்திரம் தானே, உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கூட அரசாங்க வேலைக்கான படிப்பு சரியாக வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உத்திர நட்சத்திரமாக இருந்துட்டா மட்டும் சூரியன் உங்களுக்கு கை கொடுத்துருவார் அப்படின்னு இல்லை. உங்கள் ஜாதகத்தில் கட்டத்தில் சூரியன் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எந்த நட்சத்திரக்காரர்களானாலும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ண முடியும். உத்திர நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண் சம்மந்தப்பட்ட மருத்துவ படிப்பு, பல் சம்மந்தப்பட்ட மருத்துவ படிப்பு, எலும்புகள் சம்மந்தப்பட்ட மருத்துவ படிப்புகள் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகார படிப்புகள் படிக்கலாம். அதே போல் அரசியல் சம்மந்தப்பட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த மாதிரி படிப்புகளும் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரி படிப்பை தருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கிரகங்களுமே சாதகமாக அமைஞ்சிருக்கு. குரு, சனி, ராகு, கேது. எல்லா வயதினருமே நல்லா படிப்பாங்க. அவங்க நினச்ச கல்லூரிகள் கிடைக்கும், நினச்ச பள்ளிகள் கிடைக்கும், மேல் படிப்புக்காக அவங்க போகணும்னு நினச்ச ஊர்களுக்கு போவாங்க, மேல் படிப்புக்காக நாட்டை விட்டே வேணாலும் போவாங்க. இவங்களுக்கு தான் மிக மிக சிறப்பாக அவங்க நினச்ச எல்லா விஷயங்களும் சூப்பராக நடக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட அவங்க ஒரு எல்கேஜி குழந்தையாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர் இந்த வருஷம் அவங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. அதே போல் நீட் மாதிரி போட்டித் தேர்வுகள், ப்ரமோஷனுக்கான பேங்கிங் தேர்வுகள், அரசாங்க தேர்வுகள் அது எழுதுகிற எல்லாருக்குமே இந்த வருஷம் சிறப்பாகவே அமையும். என்னாகுமோன்னு பயப்பட தேவையில்லை. இது 30% தான் பேருக்கு தான் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். உங்கள் சுய ஜாதகங்களையும் ஒரு தடவை அலசி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த வருடம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு குரு, சனி, ராகு, கேது எல்லாமே மிக சிறப்பான இடங்களில் வர்றதுனால அவங்க நினைக்கிறது நடந்தே தீரும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் படிக்க வேண்டிய படிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இது கேட்ரிங் சம்மந்தப்பட்ட உணவு தொழில் சம்மந்தப்பட்ட எந்த படிப்பாக இருந்தாலும் படிக்கலாம். மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம், விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம், ஜுவாலஜி படிக்கலாம், மெரைன் இன்ஜினியரிங் கூட படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பில் இந்த வருஷம் ஏகபோகமாக இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வயதினருமே எந்த தேர்வு எழுதினாலும் சரி, நீங்கள் இப்போ ஸ்கூலில் 10th +2 எழுதினாலும் சரி, காலேஜில் எழுதினாலும் சரி, மேல் படிப்புக்கு எழுதினாலும் சரி, அந்த மாதிரி எந்த விஷயத்தில் IAS IPS அந்த மாதிரி பெரிய படிப்புகளுக்கானது, PhDக்கான தேர்வு, PhD படிப்புக்கான தேர்வுகள் அந்த மாதிரி என்ன எழுதினாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். வெளிநாடு போக முடியுமா? 100% போக முடியும். சூப்பராக போவீங்க. அரசாங்க வேலை கிடைக்குமா? 50% வாய்ப்புண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் படிக்க வேண்டிய படிப்புகள்: இரத்த வங்கி சம்மந்தப்பட்ட படிப்பு, பிசியோதெரப்பி, ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட படிப்புகள், காவல்துறை, தீயணைப்புத்துறை சம்மந்தப்பட்ட படிப்புகள், ஆர்கிடெக்சர்,
சிவில் இன்ஜினியரிங், நில அளவீடுகள் அது சம்மந்தப்பட்ட எல்லா படிப்புகளுமே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரியான படிப்பை தரும்னு பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் இன்னைக்கு நம்ம நினைச்ச அளவுக்கு படித்து முடிச்சிடணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க, நினைக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் படிக்கிறதுக்கு உட்காந்தாங்க அப்படின்னா தான் கரண்ட்டு போயிடும், ஃபேன் இருக்காது, லைட் இருக்காது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, அம்மா கூப்பிடுவாங்க, அப்பா கூப்பிடுவாங்க, ஏதோ ஒரு தலைவலி அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதனால் சுவாதி நட்சத்திரக்காரங்களை இந்த கிரகங்க படிக்கவே விடாது ஃப்ரெண்ட்ஸ். வேண்டவே வேண்டாம், இன்னைக்கு படிக்கவே வேண்டாம் அப்படின்னு தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. வேற வழியே இல்லை, படித்தே தான் ஆகணும், இந்த வருஷம் நம்ம 10th எழுதணும் அதனால் படிக்கணும், +2 எழுதணும் அதனால் படிக்கணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாணவர்கள் தான் படிப்பாங்களோ தவிர மற்றவங்க யாருமே பெருசாக சரி வர்ற மார்க் வரட்டும் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அதே போல் தான் இந்த போட்டித் தேர்வுகள், வங்கி தேர்வுகள், அரசாங்க தேர்வுகள் எல்லாம் எழுதுகிறவங்களுக்கும் சரி நடக்கிறது நடக்கட்டும், முடிஞ்சால் செய்வோம், இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, மாணவர்கள் தான் இந்த மாதிரி செய்வாங்க, மாணவிகள் எழுதிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. பெண்களுக்கும் கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. உள்நாட்டு மாணவர்களுக்கு தான் படிக்க முடியாது, வெளிநாடு போனால் பசங்க படிச்சிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு போயிடுவாங்க, ஓகேங்களா. ஆனால் அங்கே போய் படிப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குரிய விஷயம்தான். அரசாங்க தேர்வுகளுக்கு படிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு 40% தான் வாய்ப்பு இருக்குது தேர்ச்சிக்கு. உங்கள் சுய ஜாதகங்களை அரசு பார்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது. சுவாதி நட்சத்திர மாணவர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துக்கு வராததே இல்லைங்க, என்ன வேணாலும் படிக்கலாம். ஆனால் இந்த ஒரு வருஷம் இந்த பயிற்சி கிரகங்கள் அவங்களுக்கு சரியாக வேலை செய்யாததுனால இந்த ஒரு வருஷம்தான் பிரச்சனையோ தவிர மற்ற நேரங்களில் அவங்க என்ன வேணாலும் படிக்கலாம், மிக சிறப்பாகவே வருவாங்க. அடுத்து விசாக நட்சத்திரம் ஃப்ரெண்ட்ஸ். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும், அவங்க படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா. முதல்ல உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், விசாக நட்சத்திரக்கார குழந்தைங்கள வீட்டில் வச்சுருக்க பெற்றோர் பயந்துராதீங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போது அவங்க படிக்கணும் அப்படின்னு நினச்சாலே பாவக்கா மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதனால் அவங்க படிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அவங்கள போட்டு ரொம்ப அழுத்துனீங்கன்னா அவங்க டென்ஷன் தான் ஆவாங்களோ தவிர படிக்க முயற்சி எடுக்கவே மாட்டாங்க. அதனால் வர்ற மார்க் வரட்டும், படிக்கிற மாதிரி படிக்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. ரொம்ப அழுத்தம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, அவங்க அப்புறம் படிக்கிறதையும் படிக்க மாட்டாங்க. அவங்க சுய ஜாதகம் மிக சிறப்பாக இருக்கிற ஜாதகர்கள் நல்லா படிச்சுடுவாங்க. என்னடா விசாக நட்சத்திரம் நம்ம பக்கத்து வீட்டு பையன் சூப்பராக படிக்கிறானே, ஏன் என் பையன் மட்டும் படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு யோசிக்காதீங்க. அது அவங்க சுய ஜாதகத்தினால, சரியா. அதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இப்போ சரியாக படிக்கலைன்னா இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் விட்டு பிடிங்க, அது நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்கள் எந்த எக்ஸாம் ஆனாலும் சரி, இப்போ போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, அரசாங்க தேர்வுகளாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரமோஷனுக்காக எழுதுகிற தேர்வுகளாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வுகளாக இருந்தாலும் அவங்களால முழு மதிப்பெண்கள் எல்லாம் வாங்கி அவங்க நல்லா சந்தோஷமாக பாஸ் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இந்த வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாடு போய் படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுல எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை, போயிடுவாங்க. அங்கே போய் அந்த சூழ்நிலைகள், அங்கே இருக்கிற அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட சிரமங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 2027 வரைக்கும் அவங்களால படிக்கிறது கொஞ்சம் அவங்களால முழு முயற்சி எடுத்து படிக்க முடியாது. ஆனால் 27க்கு அப்புறம் அவங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால 2வது வருடம் சிறப்பாக படிக்க வாய்ப்புண்டு. விசாக நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட படிப்புகள், ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட படிப்புகள், பிகாம், MBA, பேங்கிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள், தங்கத்தை கையாளும் முறை பற்றிய படிப்புகள் அதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணி பாருங்கள். பேங்க்கில் தங்கத்தோட தரத்தை பார்க்குற படிப்புகள் எல்லாமே இருக்குது. அதே போல் கோல்ட் டிசைனிங் பற்றிய டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸு, ஸ்கூல் டீச்சர், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், அந்த மாதிரி டீச்சிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள். அதே போல் ஒரு கலைத்துறை சம்மந்தப்பட்ட டீச்சர்ஸு, விளையாட்டுத்துறையில் இருக்க டீச்சர்ஸ், அந்த மாதிரி ஒரு சொல்லி கொடுக்குற எல்லா விஷயங்களுமே
ஒரு சமையல் கலை வல்லுனர், அவங்க கூட டீச்சிங் தான். அந்த மாதிரி ஒரு வகுப்பெடுக்கிற அளவுக்கு இருக்கிற எல்லா படிப்புகளுமே நீங்கள் படிக்கலாம். அடுத்து அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் எப்படி படிப்பை தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த வருஷம் கவலையே படாதீங்க, அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சூப்பராக படிப்பாங்க. எல்லா வயதினருமே, சின்ன குழந்தைகளும் நல்லா படிப்பாங்க, 10th +2 பசங்களும் நல்லா படிப்பாங்க, காலேஜ் பசங்க நல்லா படிப்பாங்க, போட்டித் தேர்வுகள் எல்லாம் எழுதணும், வங்கி தேர்வுகள் எழுதணும், அந்த மாதிரி அரசாங்க தேர்வுகள் எழுதணும்னு நினைக்கிறவங்களும் சூப்பராக படிப்பாங்க. எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே போல் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக சனி இருக்கிறதால, சனி 6ஆம் பாவமே வச்சு வர்றதால இவங்க ஜாப்லேயும் இருந்துட்டு, ஏதோ ஒரு வேலையிலேயே இருந்துட்டு அவங்க ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அதையும் வெற்றிகரமாக படித்து முடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சனி 6ஆம் பாவமே வச்சு நடக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் இவங்களுக்கு சுறுசுறுப்பையும் கொடுப்பார், முனைப்பையும் கொடுப்பார். அதனால அவங்க வெற்றிகரமாக படித்து முடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாடு போய் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு 40% தான் நிறைவேறதுக்கான வாய்ப்பு. உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துக்கிறது நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வக்கீல் படிக்கலாம், நீதிபதிகளுக்கான தேர்வுகள் எழுதலாம், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான படிப்புகள் படிச்சுட்டு அதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அவங்களுக்கு சிறப்பாக அமையும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரி படிப்பை தரும் அப்படின்னு பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சூப்பராக படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர்னா சாதா சூப்பர் இல்லை, டபுள் சூப்பர். புரியுதுங்களா? போட்டி போட்டுட்டு படிப்பாங்க. கிளாஸில் ஃபஸ்ட்டாக வரணும், தனக்கு முன்னாடி இருக்கிற பையனையோ பிள்ளையோ முந்தி போகணும், பக்கத்து வீட்டுக்கார பையன் நல்லா படித்தானா அவனை விட நான் சூப்பராக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுட்டு படிப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த வருடம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா கிரகங்களுமே சாதகமான வேலையை தான் செய்யுது. நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது மேல் படிப்பு படிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது வேலை கிடச்சிருக்கோம் இல்லைங்களா, சரி வேலைக்கு போயிடலாம் அப்புறம் படிச்சுக்கலாம் நீங்கள் விட்டுருப்பீங்க இல்லையா, அவங்க கூட இந்த வருஷம் வேலைக்கு போயிட்டே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களால் ஈஸியாக இந்த வருஷம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச படிப்பை ஈஸியாக படித்து முடிச்சிட முடியும். ஓகேங்களா? அதே போல் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்களா, ஒரு விஷயம், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த விஷயத்த ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ ஒரு செஸ் எல்லாம் விளையாடுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ திரும்பவும் அந்த கிளாஸ் எல்லாம் போனீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு புரியும் உங்களுக்கு. அவ்வளோ சிறப்பாக சனி மிக சிறப்பாக இருக்கனால உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இந்த வருஷம் படிச்சிட முடியும். அதாவது அந்த நாலேஜை உங்களுக்கு ஒரு புரிதலோட உங்கள் மண்டையில் ஏற்றிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் படிக்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே இந்த வருஷம் ட்ரை பண்ணுறது சிறப்பு. அதே மாதிரி படிச்சுட்டு இருந்த பொண்ணுங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சுருப்பாங்க. சின்ன வயசுலேயே ஒரு 22 வயசுலேயே திருமணம் ஆகியிருக்கும். அவங்களுக்கு இப்போ குழந்தை கூட பிறந்திருக்கும். சரி இனி என்ன பண்ணுறது, குழந்தை ஆயிடுச்சு, இனியெல்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களும் தாராளமாக இந்த வருஷம் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச ஸ்டடீஸை அழகாக முடிச்சிருவீங்க. வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்களும் தாராளமாக இந்த வருஷம் ட்ரை பண்ணிங்கன்னா போயிட முடியும். அதே போல் நீங்கள் எடுக்க போகிற படிப்பு ரொம்ப செலவாகக்கூடிய படிப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகங்களை அலசி பார்த்துட்டு செய்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சரி, கேட்டை நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நியூரோ சர்ஜனுக்கு படிக்கலாம் மருத்துவத்துறையில். அது போக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம், ட்ரிபிள் படிக்கலாம், இசிஇ படிக்கலாம், லைப்ரரியனுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வக்கீல் படிப்புகளும் வரும், விவசாய படிப்புகள் படிக்கலாம், மிக சிறப்பாக ஜுவாலஜி படிக்கலாம். அடுத்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரி படிப்பை தருது அப்படின்னு பார்க்கலாம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. சனி அவங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வரார். சின்ன குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க இந்த வருஷம் படிக்கலைனாலும் அடுத்த வருஷம் படிச்சுக்குவாங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 10th +2
அந்த மாதிரி மாணவர்கள், நீட் அந்த மாதிரி எழுதுகிற மாணவர்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக சனியை எதிர்த்து போராடிட்டே படிக்கிற மாதிரி இருக்கும். இது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக பயந்துக்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை அலசி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக படிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பொது பலன், அதாவது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருக்குமான பலன் இது. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சனி அஷ்டமஸ்தானத்தில் வரார் அப்படின்னு சொல்லி பயந்துக்கெல்லாம் தேவையில்லை. நீங்கள் இந்த வருஷம் முதல்ல இருந்தே நல்லா படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சனி என்ன செய்வாருன்னா மறதியை கொடுப்பார், அதே போல் சோம்பேறித்தனத்தை கொடுப்பார், சுறுசுறுப்பை கெடுத்துருவார். அதனால் அதுக்கு அவரை எதிர்த்து நீங்கள் சுறுசுறுப்பாக நல்லா படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சனி வேறு பிரச்சனையெல்லாம் பெருசாக எதுவும் கஷ்டம்லாம் கொடுத்துட மாட்டார். மறதி அவ்வளோதான், அதை நீங்கள் போராடி வெற்றி அடைஞ்சிடலாம். அதே போல் அரசாங்க தேர்வுகள், ப்ரமோஷனுக்காக எழுதுகிற தேர்வுகள், இதையெல்லாம் எழுதுகிறவங்க இந்த வருஷம் தள்ளி போட்டுறது நல்லது. வெளிநாடு படிக்க போகிறவங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. தாராளமாக வெளிநாடு கிளம்பி போயிடலாம். உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. ஆனால் இந்த போர் பதட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு எதாவது பிரச்சனை தருமோ தவிர உங்கள் கிரகநிலைகள் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தரல. மூல நட்சத்திரக்காரர்கள் என்ன சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம், மருந்துகள் ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம், லேப் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி படிக்கலாம், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம், சர்ஜிக்கல் லைனில் படிக்கலாம். அடுத்து பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பரபவ வருடம் எப்படி இருக்குது, என்ன படிக்க வைக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். வெற்றியாளர்கள் அப்படின்னா அது பூராட நட்சத்திரக்காரர்கள் தான். எல்லா வயதினரும் எல்லா தேர்வுகளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக எழுதி வெற்றி பெற்றுட்டு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் படிப்பு பற்றி பூராட நட்சத்திரக்காரர்கள் எல்லா வயதினரும் எல்லா தேர்வுகளும் எந்த தேர்வு நீங்கள் எழுதினாலும் மிக சிறப்பான வெற்றியை அடைவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு படிப்பு இந்த வருஷம் சூப்பராக கை கொடுக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய காலேஜஸ்க்கு அப்ளிகேஷன் போடுங்க. ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று கிடைச்சிரும். அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கிளம்பி போக முடியும். அது ஒரு உறுதியாக நான் போயே தீருவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு செயல்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் போயிடலாம். அங்கே போய் நல்லா படிக்கவும் செய்வீங்க. படிப்புக்கு பிரச்சனை இருக்காது, போகிறதுல தான் பிரச்சனை. அதனால் முயற்சி பண்ணி கிளம்பிட்டிங்கன்னா போதும், அங்கே போய் நல்லா படிச்சிடுவீங்க. சனி உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். அதனால் ஓஞ்சு போய் உட்காராமல் ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் சனிக்கு டைம் கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவர் உங்களை அழுத்தி உட்கார வைக்க பார்ப்பார். அதனால் ஓடிக்கிட்டே இருங்க, எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு வந்துடுவீங்க. எல்லாமே சிறப்பாக அமையும். பெஸ்ட் ஆஃப் லக். பூராட நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, பைலட் ஆகலாம், சிறப்பாக இருக்கும். அதே போல் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம். எல்லா டிசைனிங் துறையிலையும் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிக 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 சிறப்பான படிப்பை தரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், அவ்வளோ சூப்பராக எல்லா கிரகங்களுமே, சனியும் நல்லா வந்திருக்கு, குருவும் நல்லா வந்திருக்கு, ராகு கேதுக்களும் மிக 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 சிறப்பாக உங்களுக்கு எந்த தடையுமே ஏற்படுத்தாமல் கிரகங்கள் உங்களுக்கு படிப்பை அள்ளி கொடுக்க போகிறாங்க. அதனால் மிக மிக சிறப்பாக இருக்குது. இந்த வருஷம் 10th +2 அதெல்லாம் படிக்கிற குழந்தைங்க இப்போவே நீங்கள் பெட்டு கட்டிக்கலாம். அப்பா நான் இந்த மார்க் வாங்குவேன், இந்த மார்க் நான் வாங்கினா எனக்கு பைக் வாங்கி கொடுக்கணும், எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பெட் கட்டிக்கலாம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காரை கூட கேட்கலாம். ஓகேங்களா? கார் கேளுங்க, வெளிநாட்டு சுற்றுலா கேளுங்க. அதெல்லாம் இப்போவே உங்கள் அப்பா கிட்ட சொல்லி வச்சுருங்க. இந்த மார்க் நான் எடுப்பேன், நீங்கள் எனக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக செய்வார். அதே போல் இந்த அளவு மார்க் எடுக்கும்போது இந்த காலேஜில் என்ன சேர்த்தணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு செய்வாங்க. அந்த அளவுக்கு மிக மிக சூப்பராக வருது. கொஞ்சம் மோசமாக படிச்சுட்டு இருந்தவங்க கூட இந்த வருடம் மிக சிறப்பாக நல்ல மார்க் எடுத்துருவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் நீட் எக்ஸாம் காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சிரும். ஏன்னா உத்திராட நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய நட்சத்திரம், மருத்துவத்துக்கான நட்சத்திரம். அதனால் நீங்கள் தைரியமாக எழுதுங்க. பல், கண், எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரிவுகளில் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா மிக மிக சிறப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லா விஷயத்துலையுமே ஜெயிக்க போகிறீங்க. ஃபாரின் போகணுமா? கண்டிப்பாக போவீங்க. அரசாங்க தேர்வுகளில் வெற்றி கிடைக்குமா? எனக்கு அரசாங்க தேர்வுகளில் வெற்றி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு தான். சோம்பேறித்தனம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் சுய ஜாதகங்களையும் அலசி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட். அடுத்து திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிக மிக சிறப்பான படிப்பை தருது ஃப்ரெண்ட்ஸ். உத்திராட நட்சத்திரம் தான் சிறப்பு அப்படின்னு இருந்தது. ஆனால் திருவோணம் அதை விட மிக 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 சிறப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா சனி அவங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்குற ஸ்தானத்தில் இருந்தார். அந்த சனி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு வந்துடுறதுனால உத்திராட நட்சத்திரக்காரர்களை விட உங்களுக்கு மிக 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 சிறப்பாக இருக்குது. இதை யூஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே நல்லா படிச்சிருங்க. என்னென்னலாம் ஏதாவது உங்களுக்கு முட்டுக்கட்டியாக இருந்ததோ அந்த விஷயங்களையெல்லாம் உடச்செறிஞ்சிட்டு மிக மிக சிறப்பாக உங்களால் படிக்க முடியும். அதனால் தைரியத்தை வளர்த்துட்டு நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரக்காரர்கள் தூக்கம் நிறையா வரும். அதனால் தூக்கத்தையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு 7 மணி நேரம் தூங்கினா போதும். 8 மணி நேரம் தூங்க சொல்லுவாங்க. படிப்புக்காக ஒரு 7 மணி நேரம் தூங்கினா போதும். மிச்ச நேரங்கள்லையெல்லாம் நல்லா படிக்க ட்ரை பண்ணுங்கள். மதியம் தூங்கிக்கிறது அந்த வெயில் நேரத்தில் கொஞ்சம் தூங்கிட்டு இரவு நேரங்களை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சந்திரன் உங்களுக்கு சூப்பராக கை கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நல்லா படிங்க. எல்லா வயதினரும் எல்லா தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கும் இது சூப்பரான காலகட்டம். இது நான் பண்ணலாமா, நான் அந்த தேர்வு எழுத போகிறேன், நான் பண்ணலாமான்லாம் கேட்கவே வேண்டாம். நீங்கள் என்ன தேர்வு வேணாலும் எழுதலாம். தேர்வு எழுத போகிறவங்க எல்லாருமே மாணவர்கள் தான். என்ன வயசாக இருந்தாலும் எல்லாருக்குமே திருவோணத்துக்கு எல்லா கிரகங்களுமே சூப்பராக செயல்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஏட்டு படிப்பு மட்டும்தானா? அப்படி இல்லை. நீங்கள் எல்லா துறைகள்லையுமே நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கலாம். என்னெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே படிக்கலாம். சரிங்களா? சமையல் கலையில் இருந்து நடனக்கலை, பரதக்கலை, இன்னும் பல களரி சண்டைகள் இருக்குது. நிறைய பல கலைகள் இருக்குது. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் சிறப்பாக பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி யூடியூபெல்லாம் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அவங்களாம் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணி பாருங்கள். அதுக்கான படிப்பு எங்கே கிடைக்குமோ உங்களுக்கு அதையும் முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி உங்களோட எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அதாவது நாலேஜ் அப்படின்ற விஷயம், அறிவுத்திறன் அப்படின்ற விஷயம் இப்போது உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களுக்கு அதாவது நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் எங்கேயும் ஜாபுக்கெல்லாம் போகவே முடியாது, நான் ஏதாவது இந்த சமையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பழகிட்டு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா 100% செய்யலாம். இப்போ இந்த கேக் செய்கிறது, பிஸ்கட் செய்கிறது, அந்த மாதிரி ஒரு கஃபேக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தாராளமாக பழகிக்கலாம். பெண்களுக்கு இன்றைக்கி வேலை வாய்ப்புகள் ஒரு பெரிய பெரிய கடைகளில் கூட நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துக்கு கடைக்கு போகும்போது ஒரு பொண்ணு கேக் செஞ்சு, அதாவது கடைனா நான் சொல்கிறது ஒரு பெரிய ஸ்தாபனம் அது, ஓகேங்களா? அங்கே நான் சாப்பிட போயிட்டு வெளியே நாங்கள் நின்றுட்டுருக்கோம். ஒரு பொண்ணு காரில் அவங்க செஞ்ச கேக்ஸ் எல்லாம் அப்படியே பிளேட்டு சும்மா மேலே கவர் மட்டும்தான் போட்டிருக்கு, என்ன கேக்குன்னே தெரியுது, அதை செஞ்சு எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவங்க திரும்பி வரும்போது நான் கேட்டேன், ஆமாம் மேம், ஹோம் பேக்கிங் தான், எனக்கு ரெகுலராக இவங்க டெய்லி ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க, அதனால் நான் செஞ்சு கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ பெரிய நிறுவனமே வெளியே பெண்களுக்கு இந்த இது கொடுக்குறாங்க அப்படின்னு. அவங்கக்கிட்ட நான் நம்பர் கூட வாங்கிட்டு வந்தேன், எங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம்னு சொல்லி. அந்த மாதிரி பெண்களுக்கு இன்றைக்கி சாதகமான காலகட்டங்கள் இருக்குது. தயவு செஞ்சு அதை எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. மிக மிக சிறப்பாக இருக்குது. வெளிநாடு போய் படிக்க முடியுமா? தாராளமாக 100% போக முடியும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு என் வாழ்த்துக்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்திராடத்துக்கு சொன்ன மாதிரி, திருவோணத்துக்கு சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குன்னு சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் இந்த கிரகங்கள் விட மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது? சனி சொதப்பி வச்சிருக்கார். சரி, சனி தான் அப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னா குருவும் கேதுவும் கூட அவ்வளோ சிறப்பாக வரல. சரி, தொலைதுன்னு பார்த்தா ராகு இந்த 6வது மாதத்துக்கு மேலே அவிட்டத்துக்குள்ளேயே வர்றார். அதுவும் கொஞ்சம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. ராகு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு எண்ணத்தை கொடுப்பார். நம்ம தான் நல்லா படிக்கிறோமே, அப்புறம் எதுக்கு இப்படி உழுந்து படிக்கணும், கிடக்கட்டும் விடு
அதெல்லாம் எனக்கு ஈஸியாக நான் எக்ஸாம் எழுதிடுவேன் அப்படின்னு ஒரு தலகணத்தை கொடுத்துருவார். என்னால் பண்ண முடியாதா, நான் பார் எப்படி பண்ணுறேன்னு. அந்த எண்ணம் தான் அங்கே ரொம்ப சொதப்பலாக போய் அந்த நேரத்தில் பரீட்சை எழுதுகிற நேரத்தில் எல்லாத்தையும் மறக்கடிச்சு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு யோசித்து பயத்தில் எழுதாமல் விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் என்னானாலும் சரி நான் படிக்கிறத விடவே மாட்டேன், எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவேன் அப்படின்னு இறங்குங்க. அதுதான் நல்லது. அவசரப்பட்டு இந்த ராகு கொடுக்குற டென்ஷனில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு வளர்த்திக்காதீங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லா சின்ன வயசுலேருந்து மூத்தவங்க ப்ரமோஷனுக்கு எக்ஸாம் எழுதுகிறவங்க வரைக்கும் சொல்கிறேன், எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் வளர்த்திட்டிங்கன்னா உங்களை சிக்க வச்சு சீக்கி அடிக்க வச்சிருவார் ஃப்ரெண்ட்ஸ். வெளிநாடு போக முடியுமா? சூப்பராக போக முடியும். அதுதான் ராகுவே வந்து உங்கள் தலையில் ஏறி உட்காந்துக்கிறாரு. கிளம்புன்னு கிளப்பி விட்டுருவார். அதனால் வெளிநாடு போய் படிக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் அங்கேயும் போனாலும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெளிநாடு வந்துட்டோங்கிற சந்தோஷம் மெதப்பில் இருந்துடாதீங்க, சிரமப்படுவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மெக்கானிக்கலும் படிக்கலாம், சிவில் படிக்கலாம், மருத்துவ படிப்புகள் படிக்கலாம், எல்லாமே படிக்கலாம். அடுத்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரியான படிப்பை தருது அப்படின்னு பார்க்கலாமா? சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவும் சனியும் எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அவங்க பாட்டுக்கு பேசாமல் இருக்காங்க. முன்னேற்றத்தையும் கொடுக்கல, பின்னடைவையும் கொடுக்கல. அவங்க வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கேது தான் பிரச்சனைகளை கொடுக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரே வருடத்தில் அவங்க கேது வந்து இந்த ஒரே வருடத்தில் கேது 3 சாரங்கள் மாறுறார். அப்படி மாறும்போது ஒவ்வொரு நட்சத்திர சாரத்துலேயும் கேது ஒவ்வொரு பிரச்சனைகளை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்குறார். அதனால் கொஞ்சம் கவனமாக படிங்க. மோசமும் பண்ண மாட்டார், ஆனால் நீங்கள் உங்கள் கவனம் சிதறும் பட்சத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார். எல்லா வயதினருக்கும் எல்லா தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சனி இன்னொரு பிரச்சனையும் கொடுப்பார். ஏன்னா சனி நல்லா 3ஆம் பாவத்தில் வர்றதால தூங்க வச்சிருவார் உங்களை. ஏதாவது படிக்கணும்னு நினச்சாலே உங்களுக்கு தூக்கம் வர்ற மாதிரி பண்ணி வச்சிருவார். அதனால் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அலாரம் வச்சு எந்திரிச்சு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் 10th + 2ல் நல்ல மார்க் வாங்க முடியும். அடுத்து வெளிநாடு வாய்ப்பு இருக்கா, வெளிநாடு போய் நான் படிப்பேனான்னு கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரமாகவே இருந்தாலும் இந்த பயிற்சி கிரகங்கள் கை கொடுக்காததுனால உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு அவ்வளோ சிறப்பாக இல்லை. கொஞ்சம் தடைகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகங்களை பார்த்துட்டு இந்த விஷயத்த முடிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சதய நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சதயம் அப்படின்றது ராகுவோட நட்சத்திரம். ராகுவோட நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறதுனாலேயே பல விஷயங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா பிரம்மாண்ட கிரகம் ராகு. அதனால் நீங்கள் என்ன படித்தாலும் அது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிக 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 சிறப்பான படிப்பை தருது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா படிப்பாங்க. அதை விட இவங்க வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களே இவங்க படிப்பாங்க. இவங்க ஆசைப்பட்டது இவங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் இவங்க வந்து ஆசைப்பட்ட படிப்பு பணத்தினால தடைப்பட்டு இருந்தது அப்படின்னா இந்த வருடம் இவங்களுக்கு படிக்கிறதுக்கான பணம் இவங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். கட்டாயம் இவங்களால பணத்தினால தடைப்பட்டு நின்ன படிப்பு இவங்களால இப்போ பணம் கிடைச்சி படிச்சிருவாங்க. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை, தைரியமாக படிங்க. அதே போல் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துக்கு போகிறக்கான பண வசதி உங்களுக்கு கிடைச்சிறதுனால நீங்கள் தாராளமாக கிளம்பி போயிடுவீங்க. அங்கே போய் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயம் இல்லையா, அதனால் கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க. தைரியமாக போய் படிச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் எல்லா வயதினரும் என்ன தேர்வுகளுக்காக நீங்கள் படித்து எழுதினாலும் அதில் 100% வெற்றி அடைவீங்க. இந்த வருடம் 2027க்குள்ளே நீங்கள் எழுத போகிற அத்தனை தேர்வுகளையும் நீங்கள் வெற்றியாளர்களாகவே இருப்பீங்க. அரசாங்க தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் மிக மிக சிறப்பான வெற்றிகளே கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தையும் ஒரு தடவை அலசி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டீச்சிங் கோர்சஸ் எல்லாமே படிக்கலாம். டீச்சர் ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம், ஜிம்
ட்ரெய்னர் அப்படின்ற கோர்ஸ் இருக்குது, அது மாதிரி பண்ணலாம். ஜிம் கோச் ஆகலாம். ஜிம் ட்ரைனிங், ஜிம் கோச் அது சம்மந்தப்பட்ட படிப்புகள் எல்லாமே நீங்கள் படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிரபவ வருடம் மிக 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 சிறப்பான பலனையே படிப்புக்கு தருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மே மாதம் உத்திரட்டாதியிலிருந்து சனி விலகி ரேவதிக்குள்ளே போக போகிறார். அதனால இது வரைக்கும் உங்கள் நட்சத்திரத்து மேலேயே இருந்து உங்களுக்கு மறதிகளை கொடுத்து கொண்டிருந்த சனி விலகி போகிறது மிக மிக சிறப்பு. உங்களுக்கு இனி எல்லாமே, அதாவது படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மாறி இனி நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே கொஞ்சம் பிரச்சனைகளை தராத இடத்துல தான் இருக்குது. 7.5 சனி எனக்கு நடக்குது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் உத்திரட்டாதியிலேருந்து சனி விலகிடுச்சுன்னா அப்படின்னாலே உங்களுக்கு சனி விட்டுருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். 7.5 வருஷம் உங்களை சனி பிடிச்சிட்டு இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லை. உத்திரட்டாதிக்குள்ளே வந்து 1.25 வருஷம் உங்கள் தலையிலேயே உட்கார்ந்துருந்தார். இப்போ இந்த 5ஆவது மாதம் விலகி ரேவதிக்குள்ளே போகிறதுனால நீங்கள் ஃப்ரீ ஆயிட்டீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இனி எல்லாருமே எந்தவித பரீட்சை எழுதுகிறவங்க எல்லா வயதினருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நல்லா படித்து நல்லா எழுதலாம். இனி உங்களுக்கு மறதியெல்லாம் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சோம்பேறித்தனம் வராது, தூக்கம் வராது, மறதி வராது, எதுவும் கிடையாது. நீங்கள் சூப்பராக இனி படிக்க போகிறீங்க 7 வயது. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், சனி விலகினதே உங்களுக்கு ஒரு திரை விலகின மாதிரி ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலும் ராகு கொஞ்சம் சரியான இடத்துல உட்காரதால உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குமோ தவிர ஈஸியாக நீங்கள் அதை அடைஞ்சிட முடியாது. அதனால் தீவிர முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு மிக சிறப்பாக வரும். என்னவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை அலசி பார்த்துட்டு அந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிரபவ வருடம் என்ன மாதிரியான படிப்பை தரும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமந்தான் ஃப்ரெண்ட்ஸ். படிப்பு அப்படின்ற விஷயத்தில் மட்டும் இல்லை, பல விஷயங்களையும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிரமத்தை தான் அனுபவிக்கிற மாதிரி இந்த வருடம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகுவும் கேதுவும் விரயஸ்தானத்தில் நிற்கிது, குரு அஷ்டமஸ்தானத்தில் நிற்கிது, சனி உங்கள் தலைமையிலேயே வந்து உட்கார போகிறார் இல்லைங்களா. ஸோ இந்த 4 பேர்த்தையுமே நீங்கள் சமாளிக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகளை தான் இந்த வருடம் கொடுக்க போகுது. அதில் படிப்பும் ஒன்று. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த ஜாதக நிலை அப்படின்றது ஒரு 30% தான் இந்த பயிற்சி பலன்கள். உங்கள் சுய ஜாதகங்கள் உங்களுக்கு நிறைய வேலை செய்யும். அதனால் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே போதுமோ தவிர கொஞ்சம் கவனமின்மை தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். படிப்பில் நிறைய கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இது முக்கியமாக கட்டாயம் படித்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க இந்த வருடம் முழு கவனம் செலுத்தி படிங்க. அப்படி இல்லை இந்த வருடம் எழுதலினாலும் அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தேர்வுகளை வச்சிட்ருக்கவங்க அதுக்கு நிறைய பணம் கட்டி இந்த வருஷம் எழுதுறதை விட அடுத்த வருஷமே எழுதிக்கிறது மிக மிக சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிரகங்கள் டஃப் கொடுக்கக்கூடாது, நீங்கள் கிரகங்களுக்கு டஃப் கொடுக்கணும். புரிஞ்சதா? நான் அந்த 10th +2 மாணவ மாணவிகளுக்கு சொல்கிறேன், நீ என்ன எனக்கு படிக்க விடாமல் பண்ணுறது, நான் படிப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ரெவல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக படித்து வந்துடுவீங்க. இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிட போகுது? மறதியை கொடுக்கும். ஓகேங்களா? படிக்க விடாமல் ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். அது எல்லாம் மீட் அவுட் பண்ணிவிட்டு நான் படித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களை அந்த கிரகங்களால் கூட எதுவுமே செய்ய முடியாது. அதனால் ஒரு உறுதி எடுத்துக்கோங்க, நான் சூப்பராக படித்து நல்லா வருவேன்னு. கண்டிப்பாக நல்லா வருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு உங்கள் சுய ஜாதகங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது படிக்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு சிரமமோ தவிர வெளிநாடு கிளம்பி போகிறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. ராகு உங்களை வெளியே அனுப்பி வைக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கார். அதனால் தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகலாம். ஆனால் அங்கேயும் போய் படிக்கிறதுல முயற்சி பண்ணுங்கள். அதை விளையாட்டுத்தனமாக விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் சிரமமாயிடும் உங்களுக்கு.
ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இசிஇ, ட்ரிபிள்இ, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் படிக்கலாம். இது போகவும் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் படிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீ ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து சுய ஜாதகங்கள் தான் 100% வேலை செய்யும். இந்த பயிற்சி பலன்கள் அப்படின்றது வந்து ஒரு 30% தான் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யும். அதுவும் 30% மட்டும்தான் நான் சொல்கிற விஷயங்கள் கூட சரியாக இருக்கும். சரிங்களா? 100% எல்லா மக்களுக்கும் சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 30% மக்களுக்கு தான் நான் சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். மிச்சம் இருக்கவங்களுக்கு அது சரியில்லாமல் இருக்கும். ஏன்னா இது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு சொல்கிற பலன் கிடையாது. அதனால் எல்லாரும் தான், நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடர்கள் சொல்கிறதும் 30% தான் வேலை செய்யும். அதை எல்லாரும் இதை சொல்கிறாங்க, இதுதான் எனக்கு நடக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதன்படி நடந்துக்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல வந்தது. இனி அடுத்தடுத்த பதிவுகளில் அடுத்தடுத்த விஷயங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.